ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் பாதத்தில் 10 அதிகரணங்களை பார்த்துள்ளோம். இப்பொழுது முதல் அத்தியாயத்தினுடைய முதல் பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம். சென்ற அதிகரணத்திலே ஜோதிர் அதிகரணத்திலே என்ன விஷயம் பார்த்தோம் என்றால், நேர உலகத்தை படைக்கக்கூடிய காரணத்தை பத்தி பேசாமல் ஒரு பெரிய ஒளி ஒன்று இருக்கின்றது அப்படின்னு மட்டுமே சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்லிற்று என்று பார்த்தோம். ஆனா அந்த பெரிய ஒளிதான் உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்னு மற்றொரு இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லித்து அப்படின்ற ஒரு வேறுபாடு பார்த்தோம் போன அதிகரணத்துல. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதிகரணங்கள்லாம் எப்படி இருந்தது? ஈக்ஷத் அதிகரணமோ ஆனந்தமய அதிகரணமோ, இந்த அதிகரணங்கள் எல்லாமே அந்தந்த வாக்கியங்கள்ல நேரவே ஜகத்தை படைக்கக்கூடிய அந்த காரண பொருளை பத்தி பேச்சானது இருந்தது. ஆனா போன அதிகரணத்துல ஜோதிர் அதிகரணத்துல எப்படி இருந்தது என்றால், நேர காரணத்தை பத்தி பேசாமல் போனாலும் பெரிய ஒளி ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிச்சு. அந்த பெரிய ஒளிதான் காரணம் அப்படின்ற மற்றொரு வாக்கியத்தினால நாம் அறிந்து கொண்டு, சரி இப்ப இந்த பெரிய ஒளியானது என்னது அப்படின்னு ஆராய முற்பட்டு, அதுவும் பரமாத்மா தான் அப்படின்றத, சித்தையை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா தான், அதுதான் அந்த பெரிய ஒளியானது, ஆகினால் அதுவேதான் ஜெகத் காரணம் என்று ஜோதிர் அதிகரணத்துல நிர்ணயம் பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் இந்த இந்திர பிராணாதிகரணத்திலையும் கௌஷீதகி உபனிஷத் அதுல இருக்கக்கூடியதுதான் விஷய வாக்கியம். நேரம் இந்த வாக்கியத்துல ஜகத்தை படைக்கிற பொருளை பத்தி பேச்சு கிடையாது. எதை பத்தி பேச்சு இருக்கு அப்படின்னா, மோட்சத்துக்கு போவதற்காக உபாசனம் சாதனமாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த உபாசனத்துக்கு விஷயம் என்ன அப்படின்றத பத்தி இந்த கௌஷீதகி உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக நேர உலகத்தை படைக்கிறது எது அப்படின்றத பத்தி விசாரம் இல்லாமல் போனா கூட, மோக்ஷ உபாசனத்துக்கு விஷயமாக எது உண்டோ அதை பத்தி பேசுறது இல்லையா? நம்ம மற்றொரு வாக்கியத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பல வாக்கியங்கள் இருக்கு. மோக்ஷ உபாசனத்துக்கு, மோக்ஷ சாதனமான உபாசனத்துக்கு விஷயமாக எது இருக்கோ, அதாவது நாம் எதை தியானிக்கிறோமோ, எதை உபாசனம் பண்றோமோ, அதுதான் ஜகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் அப்படின்றத பல இடங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். ஆக இதுவும் இப்போ ஜோதி அதிகரணத்தை போலதானே இருக்கு. நேர உலகத்தை படைக்கக்கூடிய பொருளை பத்தி சொல்லாமல் போனா கூட, அந்த உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஒரு முக்கியமான தர்மம் என்ன தர்மம்? மோட்சத்துக்காக உபாசிக்கப்படும் அந்த தன்மை இருக்கு இல்லையா? அது இந்த கௌஷீதகி உபநிஷத்துல இங்க சொல்லப்படுறது. ஆக இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்ன ஆகும்? அப்போ இந்த கௌஷீதகி உபநிஷத்துல ஜகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் தான் பேசப்படுறது அப்படின்னு ஸ்திதி இருக்கு. சரி, அந்த மோக்ஷத்துக்கு சாதனமான அந்த உபாசனத்துக்கு விஷயம் என்ன என்ற கேள்வி வர, இந்திரன் அப்படின்னு தான் இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம். ஆகினாலதான் இதுக்கு இந்திர பிராணாதிகரணம் அப்படின்னு பேர். இந்திர பிராண, அதாவது இந்திரனே தன்னை பிராணனாக சொல்லிக் கொள்கிறான். என்ன கதை என்றால், பிரதர்தனன் அப்படின்னு ஒருத்தன், அவன் இந்திரனுடைய அகத்துக்கு போனான். இந்திரசிய பிரியம் தாம உபசகாம என்று அவனுடைய தாமமான அவனுடைய ஸ்தானத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு இந்த பிரதர்தனன் என்றவன் போனான். அவன் போய் இந்திரன் என்ன சொன்னான்னா, பிரதர்தனா நீயே ஒரு வரத்தை கேள் அப்படின்னு சொன்னான். இந்த பிரதர்தனன் சொன்னா, எனக்கு வரம் கேட்க தெரியாது, நீயே எனக்கு வேண்டிய நல்லதை சொல்லேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், அந்த துவம் ஹிததமம் மனுஷ்யாய எம் மன்னியசே, எம் துவம் ஹிததமம் மனுஷ்யாய மன்னியசே, எது நீ மனுஷர்களுக்கு மிகவும் நல்ல விஷயம் என்று நீ நினைக்கிறாயோ அதை நீயே சொல்லேன் அப்படின்னு இவன் பிரதர்தனன் சொன்னான். அப்பொழுதுதான் இந்திரன் சொன்னான், பிராணோஸ்மி பிரக்ஞா ஆத்மா ஆயுஹு மாம் அமிர்தமிக்கு உபாஸ்வ அப்படின்னு சொன்னான். நான் தான் பிராணன், என்னையே நீ உபாசனம் செய், இதுதான் நல்லது அப்படின்னு. ஹிததமம் மிகவும் நல்லது, மிகவும் நல்லது அப்படின்றது என்னது? மோட்சம் தானே. ஆக மோட்சம் பொறுத்துக்கு என்ன சொல்றான் இந்த இந்திரன், என்ன வழி காட்டுறான் அப்படின்னா, என்னை குறித்து தியானம் செய். நான் எப்படிப்பட்டவன்னா, பிராணோஸ்மி, நான் பிராணனாக இருக்கின்றேன், என்னையை குறித்து நீ தியானம் செய் அப்படின்னு சொன்னான்னா, உடனே இங்கதான் சந்தேகம் வருது. அப்போ பிராணன் அப்படின்னு சொல்லப்படுறவன் யாராயிடுறாங்க? இந்திரன். சரி, இந்திரன் தான் தன்னையே பிராணன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அதோட மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்றான்னா, என்னையே நீ உபாசனம் பண்ண மோட்சத்துக்காக அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்போ இந்திரன் தான் உபாசனத்துக்கு விஷயம்.
ஆகையினால இந்திரன் தான் லோகத்தை படைக்கின்ற பிரம்மம் அப்படின்னு இதான் பூர்வபக்ஷம் வந்து சேரறது. அப்பதான் வேதவியாசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இந்திரன் தன்னையே சொல்லிக்கல, இங்க தனக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை தான் சொல்றான். எப்படி தெரியறது என்றால், ஆனந்தகா அஜரகா அமிர்தகா அப்படின்னு தன்னையே சொல்லிக்கிறானே. அதாவது அந்த பிராணன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ச ஏஷ பிராண ஏவ ஆனந்தகா அமிர்தகா அஜரகா அமிர்தகா அப்படின்னு அந்த பிராணன் என்று சொல்லப்பட்ட அந்த தத்துவம் இருக்கு, அதுதான் அஜரகா, அதுக்கு மூப்பே கிடையாது. அமிர்தகா ஆனந்தகா, இது ரெண்டு சொற்கள் ரொம்பவே முக்கியம். அமிர்தகா அதுக்கு நாசமே கிடையாது என்றும், ஆனந்தகா என்று ஆனந்தமாகவே இருக்கக்கூடியது என்றும் அந்த பிராணனை பத்தி சொல்றான். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிராணன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கல இந்திரன். ஏனென்றால் இவன ஆனந்தன், ஆனந்தமயன் யாருன்னு பார்த்தோம் இல்லையா, பரமாத்மா தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே போல அமிர்தகா அப்படின்னா அழிவில்லாதவன் இவனான, இவனுக்குதான் அழிவு இருக்கு, இந்திரனுக்கு தான். அதனால அழிவில்லாத அந்த பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் என்று இப்படிலாம் அறிந்து கொள்ளலாம் என்று வேதவியாசர் இது ஒண்ணு சொன்னார். மத்தொன்னு சொல்ற, இந்த கௌஷிதகி உபனிஷத்து இந்த இடத்திலேயே தத்யதா ரதஸ்ய அரேஷு நேமிஹி அர்ப்பிதா நாபாவரா அர்ப்பிதாக ஏவமேவ ஏதாக பூதமாத்ரா பிரக்ஞாமாத்ரா சொர்ப்பிதாக பிரக்ஞாமாத்ரா பிராணே அர்ப்பிதாக அப்படின்னு இந்த கௌஷிதகி உபனிஷத்து ஒரு வடிவம் காட்டுறது, இப்படிதான் அப்படின்னு காட்டுறது. எப்படி என்றால், ரத்தத்தினுடைய சக்கரம் இருக்கு, அந்த நேமி இருக்கு இல்லையா சக்கரம், அது அரங்கள் அப்படின்றது ஸ்போக்ஸ், அதுல அது அமைக்கப்பட்டிருக்கும். அந்த அரங்கள்லாம் அந்த சக்கரத்தினுடைய நாபியில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக நாபின்றதுதான் அந்த அரங்களை தாங்கிறது, ஸ்போக்ஸை தாங்கிறது. அந்த அரங்கள் தான் அந்த சக்கரத்தை, அந்த நேமியை தாங்கிறது. அதே போலதான் பூதா மாத்திராக பிரக்ஞா மாத்திராசு அர்ப்பிதாக, பூத மாத்திரங்கள் அச்சேதன பொருள்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிரக்ஞா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சேதனம் ஜீவாத்மா இடத்துல அர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜீவாத்மா தான் இந்த உடம்ப தாங்கி கொண்டிருக்கின்றான். அந்த ஜீவாத்மாவும் கூட பிராணே அர்ப்பிதாக பிரக்ஞா மாத்திராக, பிராணன் என்று சொல்லப்படுற அந்த பரமாத்மா இடத்துல அர்ப்பிக்கப்படுகின்றான். ஆக இப்ப பிராணன் இடத்துல அர்ப்பிக்கப்பட்டிருக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் அப்படின்னு சொன்னாலே என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப பிராணன் அப்படின்ற சொல்லால ஏதோ ஒரு இந்திரனெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மா தான் சொல்லப்பட முடியும் என்று இப்படி வேதவியாசர் காட்டுறார். ஆக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அதிகரணத்துல இந்திர பிராணாதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு பெயர். இந்திரனே தன்னை பிராணனாக சொல்லிக் கொள்கிறான். அப்படிப்பட்டவன் எப்படி சொல்றான் தன்னை, மோக்ஷ உபாசனத்துக்கு நான் தான் விஷயம், என்னதான் நீ தியானம் பண்ணணும் மோட்சம் போறதுக்காக அப்படின்னு சொல்லிக் கொள்றான் இல்லையா. ஆக பிராணன் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொள்ற இந்த இந்திரன் தான் ஜெகத்துக்கு காரணம் என்று வர, அப்படி கிடையாது. பிராணன் என்று சொல்லப்படுற இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது பரமாத்மா தான். ஏன், அவன் ஆனந்தன், அதே போல ஆனந்தமாக இருக்கின்றான் அப்படின்னும், அதே போல அமிர்தமாக அழிவில்லாதவனாக இருக்கின்றான் என்னும், அதே போல எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றான் அப்படின்ற இந்த தன்மைகள்லாம் யாருக்கு பொருந்தும், இந்திரனுக்கு பொருந்தாது. ஆகையினால பிராணன் என்று சொல்லப்படுறவன் பரமாத்மா தான் என்று இதுவரையிலும் நம்ம சித்தாந்தத்தை பார்த்தோம். அதுக்கு மேல கேள்வி வருது, அப்போ பிராணன் அப்படின்றது பரமாத்மா அப்படின்னா, அப்ப இந்திரன் ஏன் தன்னை நாதாம் பிராணன் அப்படின்னும், என்ன நீங்க உபாசனம் பண்ணுங்க அப்படின்னு ஏன் தன்னை பத்தி சொல்லிக்கணும் என்ற கேள்வி வர, ரொம்ப ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கருத்து, சம்பிரதாயத்தினுடைய ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்தானது இந்த அதிகரணத்துல வெளியிடப்படுறது. இந்திரன் ஏன் தன்னை உபாசனம் பண்ணுங்கோள் அப்படின்னும், தானேதான் பிராணன், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் தானே போல ஏன் இப்படிலாம் பேசிக்கிறான் என்றால், அவன் சாஸ்திரத்தை படிச்சிருக்கான், அதனாலதான் தன்னை பத்தி இப்படி பேசிக்கிறான். ஏன்னா சாஸ்திரத்தை படிச்சா என்ன தெரியும்னா, ஒவ்வொரு சொல்லுமே அது நேர பரமாத்மா பகவானதான் போய் குறிக்கும் என்று நாம் அறியலாம், சாஸ்திரத்தை வாசித்தோமே என்றால். இந்திரனோ சாஸ்திரத்தை பற்றின அறிவு உடையவன், ஆகையினாலதான் பரமாத்மாவாகவே தன்னை சொல்லிக்கிறான். என்ன உபாசனம் பண்ணுங்கோள் அப்படின்னா, என்னை அப்படின்ற சொல்லுக்கு யார் இப்ப அர்த்தம் அப்படின்னா, தான் மட்டும் கிடையாது, தனக்கு அந்தரியாமியான பரமாத்மா. இதுதான் சம்பிரதாயத்துல சித்தாந்தத்துல அபரியவசான விருத்தி என்று சொல்லுவார்கள். பரியவசானம்னா முடிவு, அபரியவசானம் முடிவில்லாமல் மேலும் போகக்கூடிய ஒரு வியாபாரம், அபரியவசான விருத்தி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குடம் அப்படின்னு இருக்கு இல்லையா, குடம்ன்ற சொல்லுக்கு என்ன பொருள்,
இந்த குடம் அப்படின்ற சொல்லானது எதை நோக்கி இருக்கும் என்றால் வாயும் வயிறும் உடைய அந்த பொருள் பாட்டு இருக்கு இல்லையா, அதை நோக்கிதான் இருக்கும் அப்படின்னா அதோட முடிஞ்சிடுறது அப்படின்னு அர்த்தமாயிடும். பரியவசானம் அதோட முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு அர்த்தமாயிடும். சரி, இப்படி வச்சுக்கோ. அடுத்தது ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ராமன்ற சொல்லி யாரை குறிக்கும், எதை போய் நோக்கி இருக்கும் அப்படின்னா, ராமன்னா கை காலுடன் கூடிய ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அந்த உடலை நோக்கி இருக்கும் அப்படின்னா அதோட முடிஞ்சிருதுன்னா அது பரியவசானம். ஆனா அதோட முடியாது. ராமன் இங்கே வந்தான், ராமன் யோசித்தான், ராமன் ஆசைப்படுகின்றான் அப்படின்ற இடத்துல எல்லாம் ராமன் இங்கே வந்தான் அப்படின்னா உடம்பு மட்டுமா வந்தது, அதுக்கு மேல ராமன் யோசித்தான் அப்படின்னா உடம்பா யோசிக்க முடியும். அப்போ அந்த இடத்துல ராமன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் வெறும் உடம்போடு மட்டும் இல்லாமல் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, ஜீவாத்மா, அதையும் போய் குறிக்கிறது இல்லையா. அப்ப ராமன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், அந்த உடம்புடன் கூடின ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதே போலதான் அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அவனையும் குறித்தே ஆக வேண்டும் அந்த சொல்லானது. ஏன்னா ஏன் ஒரு பொருளை பார்த்து ஒரு சொல்ல பிரயோகம் பண்றோம். குடம் அப்படின்றது இருக்கு, அதை பார்த்துதான் நாம் குடம் அப்படின்னு சொல்றோம். லேப்டாப்பை பார்த்து குடம்னு சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா குடத்துக்கு உண்டான ஒரு தன்மை இருக்கு இல்லையா, வாயும் வயிறுமாக இருக்கக்கூடிய தன்மை அது அந்த குடத்துல தானே இருக்கு. அதனாலதான் அதை பத்தி தான் நாம் குடம் அப்படின்னு சொல்றோம். அதே போல லேப்டாப் அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும். அதுக்கு ஆகதான் அது அந்த வடிவம் அந்த வடிவமானது மற்றொரு இடத்துல இல்லையே. அதனால மற்றொரு பொருளை பார்த்து லேப்டாப் அப்படின்னு சொல்லாமல் லேப்டாப்பை பார்த்து மட்டும் நம்ம லேப்டாப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போலதான் ராமன் இருக்கான், கண்ணன் இருக்கான், வராகன் இருக்கான், இதெல்லாம் மனிதர்களுடைய பெயர் அப்படின்னு வச்சுக்கோமே. ஏதோ பெருமாள் திருநாமம் அப்படின்றதுக்காக மனிதர்களுடைய, இவர்கள் மனிதர்கள், பெருமாளை பத்தி நம்ம பேசல. ராமன், கண்ணன், வராகன் அப்படின்னு இந்த மாதிரி மனுஷர்கள்லாம் இருக்கார்கள். ஏன் இவனை மட்டும் ராமன் சொல்றோம், இவனை மட்டும் கண்ணனே அப்படின்னு சொல்றோம்னா அந்த வடிவம் இவனுக்கு தானே இருக்கு அப்படின்றத வைத்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட பேரை இடறோம் இல்லையா. சரி, இப்போ இந்த வடிவமானது, ராமன் அப்படின்ற அந்த வடிவமானது ஏன் அந்த பொருளுக்கு இருக்கு என்றால் அதுக்குள்ள ஆத்மா இருக்கிற படியினாலதான் அந்த பொருளுக்கு அந்த வடிவமானது இருக்கு. ஆத்மா மட்டும் கிளம்பி போயாச்சுன்னா என்ன ஆகும், அந்த பொருளானது நிக்காது இல்லையா. அதே போலதான் அந்த ஆத்மா அந்த உடம்புக்குள்ள இருக்கணும் என்றால் அப்ப உள்ள பரமாத்மா இருந்தாதான் அந்த ஆத்மாவே அந்த உடம்புக்குள்ள இருக்கும். ஆக ஆத்மா இருக்கணும் அப்படின்னாலே உள்ள பரமாத்மா இருந்தாலும் இருக்க முடியும் இல்லையா. அதே போல இப்ப குடத்தினுடைய விஷயத்துக்கு வருவோமே. குடம்னு எடுத்துட்டாலும் கூட அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் அந்த உருவமானது அந்த குடத்துக்கு இருக்கு. அந்த ஜீவாத்மாவுக்குள்ள மறுபடியும் பரமாத்மா இருக்கான். அவன் இருக்கிறதுனாலதான் ஜீவாத்மாவாகவே இருக்கு. அதனுடைய உடம்பானது குடத்தினுடைய வடிவத்துல இருக்கு. அதே போல இந்த ராமன், அது குடம்ன்றது உடம்பு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற சந்தேகம்லாம் வரும். இது மேற்கொண்டு நம்ம இந்த டிஸ்கஷன்ல தான் நம்ம மேற்மேல நான் அறிய முடியும். சட்டுன்னு இருக்க ஒரு கன்ஃபியூசிங் கான்செப்டா இருக்கும். ஆனா மனிதனுடைய விஷயத்துல யாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்காது. ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கான், அதனாலதான் ஜீவாத்மாவாகவே இருக்கு. அந்த ஜீவாத்மா அந்த உடம்புல இருக்கிறபடினால அந்த உடம்பு தரிச்சுட்டு இருக்கு. ஆக இப்போ ஒரு பொருளை ஒரு குறித்து நம்ம ஒரு சொல்ல பிரயோகம் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வடிவம் இருக்கிறபடினாலதானே அந்த சொல்ல நம்ம பிரயோகம் பண்றோம். அந்த வடிவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா வரைக்கும் காரணமாக இருக்கிறபடியினாலதான் ஒவ்வொரு சொல்லும் பரியவசானம் முடிவடையாது, மேலும் மேலும் கீழே போயிட்டே இருக்கும், பரமாத்மா வரையிலும் தொடும். ஆக குடம்னு ஒரு சொல்ல சொன்னோம்னா அது அந்தர்யாமியான பரமாத்மா வரையிலும் போகும். இந்திரன்னு சொல்ல சொன்னோம்னா அதுவும் அந்தர்யாமியான பரமாத்மா வரையிலும் போகும். ஆகையினாலதான் இந்திரன் நீங்க என்ன பண்றான், என்னை உபாசனம் பண்ண அப்படின்னு சொல்றான் இல்லையா. என்னை அப்படின்ற சொல்லானது இப்ப யாரை குறிக்கிறது, எனக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவை அப்படின்னு அது வரையிலும் போறது. என்னை உபாசனம் செய் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், என்னுடைய அந்தர்யாமியான பரமாத்மாவை உபாசனம் செய், என்னை உடம்பாக கொண்ட பரமாத்மாவை உபாசனம் செய் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி தன்னை சொல்லுறதுல ஒரு விரோதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேல ஒரு பூர்வபக்ஷம் இங்க வருது. சரி, அப்போ இந்த கௌஷிதகி உபனிஷத்து இந்த கட்டத்துல பரமாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்னா எதற்காக நேரவே சொல்லிடலாமே பரமாத்மாவை. சரி, இந்திரன்னு சொல்லி அதன் மூலமா பரமாத்மாவை போய் தொட முடியும், அது சரிதான், அது புரிஞ்சு போயிடுது. அதை விட்டுட்டு நேரவே பரமாத்மாவை சொல்லலாமே. அதே போல இந்த கட்டத்துல நிறைய பிராணன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பிராணன் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள சுத்தி கொண்டு இருக்கிற அந்த பஞ்சவிருத்தி பிராணன் அப்படின்னு சொல்லுவார்கள். 5 விதமாக உடம்புக்குள்ள சுத்திட்டு இருக்கு இல்லையா.
இந்த பிராணன் அதை பத்தியும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த உபனிஷத்துல வருது. இப்போ பரமாத்மாவை பத்தி சொல்ல வந்த இந்த பிரகரணத்துல எதற்காக இந்திரனை பத்தியோ ஒரு ஜீவாத்மாவை பத்தியோ அதே போல இந்த பிராண வாயுவை பத்தியோ இதை பத்தி எல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வர இங்கேயும் மறுபடியும் ஒரு முக்கியமான கருத்தானது தெரிவிக்கப்படுறது. பகவான உபாசனம் பண்ணும் பொழுது வேதாந்தம் சொல்லக்கூடிய உபாசனம் 3 விதமாக இருக்கும். என்ன 3 விதம் அப்படின்னா, முதல் உபாசனம் நேரான உபாசனம், நேரவே பகவானை தியானிக்க கூடியது. பகவானுடைய அந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதை நேரவே அதை பத்தி தியானம் பண்ணக்கூடியது. அது ஒரு வகையான தியானம். இது முதல் வழி. 2வது வகை என்ன என்றால், ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அதையும் தியானம் பண்ண வேண்டும். ஆகையினாலதான் இங்க இந்திரனை பத்தி பிரஸ்தாபம் இருக்கு. இந்திரன் ஜீவாத்மா இல்லையா, அவனுடைய அந்தர்யாமியாக பகவானை தியானம் பண்ண வேண்டும் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்திரன் வாயிலாக நாம் பரமாத்மாவை இங்க இந்த உபனிஷத்தானது தெரிவிக்கிறது. அதே போல எதற்கு இந்த முக்கிய பிராணன், அதாவது இந்த பஞ்சவிருத்தி பிராணன், உடம்புக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த பிராணன் இருக்கு இல்லையா, அது பத்தின பிரஸ்தாபம் இதற்காக இங்க வந்தது என்றால், அது அச்சேதன பொருள். எல்லா அச்சேதன பொருள்களுக்கும் அந்தர்யாமியாக பகவான் இருக்கான் அப்படின்ற அந்த நிலையையும் நாம் தியானிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இங்க இந்த 2 பிரஸ்தாபமும் இருக்கு. இந்திரனை பத்தின பிரஸ்தாபம், அதே போல இந்த பிராணனை பத்தின பிரஸ்தாபம் அப்படின்னு சொல்லி, ஆக 3 விதமான உபாசனங்கள். இதான் உபாசா திரைவித்தியம் அப்படின்னு சொல்லுவார்கள். 3 விதமான உபாசனம் என்ன என்றால், நேர பரமாத்மாவை தியானிக்கிறது, ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய படிய தியானிக்கிறது, அதே போல அச்சேதனத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த படியும் தியானிக்கிறது அப்படின்னு 3 படிகள் இருக்கிறதுனால இந்த கௌஷிதகி உபனிஷத்துல எப்படி சொல்லப்பட்டது. ஆக இந்த இந்திர பிராணாதிகரணத்துல என்ன பார்த்தோம்? பிரதர்தனன் அப்படின்னு ஒருத்தன் இந்திரன் இடத்துல போனான், மனுஷர்களுக்கு நல்லதை சொல்லேன், மிகவும் நல்லது என்னது அப்படின்னா மோட்சம் தான், அதுக்கு வழிய சொல்லேன் அப்படின்னு சொல்ல இந்திரன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னை உபாசனம் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல உடனே சந்தேகம் வருது. அதுவும் நான் தான் பிராணன், என்ன உபாசனம் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல, அப்போ இந்திரன் தன்னை பிராணனாக சொல்லிக்கிறான். இந்த இந்திர பிராணன் அப்படின்றவன் யாரு? அவன் தான் ஜெகத் காரணமாக இருக்க முடியும். ஏன்னா மோட்சத்துல யார நம்ம மோட்சம் போறதுக்காக நம்ம யாரை தியானிக்கிறோமோ அவன் தான் ஜெகத் காரணம், அதுல சந்தேகமே கிடையாது. இந்திரனும் தன் உபாசனம் பண்ணு அப்படின்றான், அதனால இந்திரன் தான் ஜெகத் காரணம் அப்படின்னு வர அப்படி கிடையாது. யாரு ஜெகத் காரணம் அப்படின்னா, யார் இங்க பிராணன் அப்படின்னு யார் சொல்லப்படலாம் அப்படின்னா, பரமாத்மா தான் சொல்லப்படலாம். ஏன்? அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக சொல்லப்படுறான். இங்க பிராணன் இந்திரனும் அந்த மாதிரி ஆதாரமாக இருக்க முடியாது. அதே போல அவன் ஆனந்தமாக சொல்லப்படுறான். ஆனந்தமயன் பரமாத்மான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா, அதனால அவன் தான் இங்க பிராணன் அப்படின்னும் இந்திரன் அப்படின்னும் அவன் தான் சொல்லப்படலாம் அப்படின்னா. அதே போல அது மேலதான் கேள்வி வந்தது, அப்ப எதற்காக இந்திரன் தன்னை உபாசனம் பண்ணுன்னு ஏன் சொன்னான் அப்படின்னா, தான் அப்படின்ற அந்த சொல்லும் கூட அது பரமாத்மாவை தான் குறிக்கும். அபரியவசான விருத்தி அப்படின்றதையும் பார்த்தோம். இங்க பிரஸ்தாபத்துல இந்த பரமாத்மாவை பத்தி சொல்லக்கூடிய இந்த இடத்துல எதுக்காக இந்திரனை பத்தியும் பிரஸ்தாபம், இதற்காக முக்கிய பிராணனை பத்தியும் உடம்புல சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிராணனை பத்தி ஏன் பிரஸ்தாபம் வந்தது என்றால், அதன் வாயிலாகவும் பரமாத்மாவை உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த முறையை காட்டுறதுக்காக. 3 விதமான முறைகள் என்னன்னா, நேர பரமாத்மாவை தியானம் பண்றது, ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நிலையை தியானம் பண்றது, அச்சேதனத்துக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நிலையை தியானம் பண்றது என்று இந்த 3 பிரகாரங்களும் காண்பிக்கப்படுகின்றன அப்படின்னும். ஆக இந்த பாதத்தினுடைய இந்த இறுதியான இந்த அதிகரணத்துல என்ன ஸ்தாபிக்கப்படுறது அப்படின்னா, ஜெகத் காரணம் சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாதான் என்று இந்த அதிகரணத்திலும் ஸ்தாபிக்கப்படுறது. இத்தோட முதல் பாதமானது முடிவடைகின்றது. இது என்ன பாதம் அப்படின்னு பார்த்தோம்? அயோக விவச்சேதம் அப்படின்றது இந்த பாதத்துக்கு பேராக பார்த்தோம். அதாவது இந்த பாதத்துலதான் உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு ஸ்தாபிக்கப்படுறது. ஆக மறுபடியும் எல்லா அதிகரணங்களையும் ஒரு முறை கேட்டுட்டு வந்தீர்களே என்றால் அப்போ இந்த சங்கத்தியும் புரியும், என்ன தொடர்பு அப்படின்றதும் புரியும். கடைசி 2 அதிகரணத்துல முக்கியமாக இதை ஞாபகம் வச்சுக்கணும். 10, 11 ஜோதிர் அதிகரணம், அதே போல இப்போ பார்க்கக்கூடிய இந்திர பிராணாதிகரணம் இருக்கு இல்லையா, இந்த 2 அதிகரணத்துக்கும் என்ன பொதுத்தன்மை அப்படின்னா, நேர காரண பொருள் பேசப்படல. காரண பொருளினுடைய 2 தன்மைகள் என்ன? ஒரு தன்மை பெருத்த ஒளியாக இருக்கக்கூடிய தன்மை, அது ஒண்ணு. மற்றொரு தன்மை மோக்ஷ சாதனமான உபாசனத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த 2 தன்மைகள் மட்டும்தான் இந்த 2 அதிகரணத்துல பேசப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோன்றதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த பாதத்துல உலகத்தை படைக்கக்கூடிய பிரம்மமானது சித்தை காட்டிலும் அச்சித்தை காட்டிலும்
வேறுபட்டது என்று ஸ்தாபித்தாயிருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த 3 பாதங்கள்ல முதல் அத்தியாயத்தினுடைய 3 பாதங்கள்ல அந்நிய யோக விவச்சேதம் அப்படின்றது படும். என்ன பண்ணப்படும் அப்படின்னா, சரி உலகத்தை படைக்கக்கூடியது இந்த விலட்சணமான பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா மத்த சில வாக்கியங்கள்லாம் இருக்கே, இது சேத்தனன் தான் உலகத்தை படைக்கிற மாதிரி சொல்லப்படுற மாதிரி தெரியறது, அச்சேதனன் தான் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு வர அதை கழிக்கணும். அவர்களெல்லாம் கிடையாது அப்படின்னு கழிக்கணும். ஆக இதான் ஒரு சின்ன சட்டில் டிஃபரன்ஸ் இருக்குங்க. முதல் பாதத்துல இப்பதான் நம்ம பரமாத்மான்னு தான் ஒருத்தன் இருக்கான், அவன் படைக்கிறான் அப்படின்றத ஸ்தாபிக்கிறோம். 2, 3, 4 அந்த பாதங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்நிய யோக விவச்சேதம், மற்றதெல்லாம் காரணங்கள் கிடையாது அப்படின்னு தள்ள போறோம் அப்படின்ற ஒரு வாசி இருக்கு. இது மேல் அதிகரணங்கள்ல நாம் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.